ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங். இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 30 டிசம்பர் 2024 மண்டே. இன்றைக்கி டைம் வந்து கரெக்டாக 3:51 ஆச்சு. ஓகே, நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எம்ஸ்டாக்ல வந்து நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் நான் ஏன் பண்ணுறேன்னா, எனக்கு வந்து இதில் ப்ரோக்கரேஜ் கம்மியாக இருக்குது, அதுவும் லோ இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு தான் பண்ணுறேன். இதில் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ட்ரையலிங் பர்பஸ்க்காக தான் முன்னாடி சொல்லியிருந்தேன். லோ கேபிட்டலிஸ்ட் நம்ம பண்ணோம்னா நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறோம், எவ்வளோ லாஸ் ஆகுது, ப்ராஃபிட் ஆகுது அப்படிங்கிற பார்க்குறக்காக மட்டும்தான் நான் இதில் பண்ணிகிட்ருக்கேன். மீதி இருக்கிற இதில் வந்து நாங்கள் வேறு ப்ரோக்கர் அக்கௌண்ட் நிறைய யூஸ் பண்ணுறோம். மற்ற ட்ரேடர் நான் அதில் எடுக்கிறேன், பண்ணுறேன். சர்டன் ப்ராஃபிட் வருது, லாஸ் வருது, போகுது. அதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணுறேன். இப்போ இதில் வந்து உங்களுக்கு நான் என்ன காட்ட போகிறேன்னா, மிட் கேப் நிஃப்டியில் வந்து இன்றைக்கி நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம். 30 டிசம்பர் இன்றைக்கி எக்ஸ்பைரி இதில் நம்ம எடுத்திருந்தோம். கால் ஆப்ஷன் போயிருந்தோம் 12,825. இதில் பாருங்கள், நான் பை ப்ரைஸ் வந்து 50 ரூபா 10 பைசாக்கு நான் வாங்கியிருந்தேன் ஒரு லாட்டு. செல் ப்ரைஸ் வந்து 58 ரூபா. இதோட மொத்த நான் இன்வெஸ்ட் பண்ணோட காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா 2,900 ரூபா. 2,900 ரூபா போட்டு 395 ரூபா நான் ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கிறேன். இந்த 2,900 ரூபாய்க்கு 395 ரூபாங்கிறது வந்து நல்ல ப்ராஃபிட். எங்கேயுமே இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது, அதுவும் குறிப்பிட்ட டைமில். அடுத்து பாருங்கள், இதுவும் மிட் கேப் நிஃப்டி தான். 12,850. இதுலேயும் நான் கால் ஆப்ஷன் எடுத்திருந்தேன். பட் இதில் நான் என்ன எடுத்திருந்தேன்னா, ரெண்டு லாட் எடுத்திருந்தேன். அதோட பை ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், 39 ரூபா 25 பைசா. செல் ப்ரைஸ் வந்து 48 ரூபா. இதோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3,925 ரூபா. அவ்வளோதான். அரௌண்ட் 4,000 ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 875 ரூபா ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். 4,000 ரூபாய்க்கு 875 ரூபாங்கிறது ஒரு நல்ல ரிட்டர்ன் தான். இப்போ இந்த வீடியோவில் நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு இப்போ நம்ம மார்க்கெட்டில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறோம், பிடிக்கிறோம் அப்படின்னா யாரும் லோ கேபிட்டலிஸ்ட்டு உள்ளே வராதிங்க. அப்படி வந்தாலும் நம்ம அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நான் பண்ண வரைக்கும் சொல்கிறேன், அது கண்டிப்பாக நம்மளோட கேபிட்டல் இழக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ லோ கேபிட்டலிஸ்ட்டு உள்ளே வந்தாலும் சரி, இல்லை ஹை கேபிட்டலிஸ்ட்டு உள்ளே வந்தாலும் சரி, மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஒரு 1000 ரூபா போதும் அப்படின்னா போதும், அவ்வளோதான். அந்த டார்கெட் வந்துருச்சுன்னா மார்க்கெட்டை விட்டு எக்ஸிட் பண்ணிடுங்க, அடுத்த ட்ரேட் போகாதீங்க. அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுனாலும் ஒரு 500 1000 ரூபா அந்த ரேஞ்சில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க, அது ஹிட் ஆயிடுச்சுனாலும் அதை விட்டு நீங்கள் போயிடுங்க, அடுத்து வராதிங்க. மார்க்கெட் அங்கேயே தான் இருக்கும், எங்கேயும் போயிடாது. இங்கே கேள்வி என்னென்னா, நம்ம வந்து மார்க்கெட்டில் சர்வே ஆகிறோமா அப்படிங்கிறத கேள்வி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன், பார்ப்பீங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் டேயில் பார்க்கலாம்.